என் அன்பு குழந்தையே, இப்போது நான் கூறுவதை கண்களை மூடி அமைதியான மனதோடு முழுமையாக கேள். அதன் பிறகு அமைதியான மனதோடு நிம்மதியாக உறங்கச் செல். நாளை நடக்கப் போவதை சந்தோஷமாக வேடிக்கை பார். என் தங்கமே, இப்போது நீ நிறைய மன கஷ்டத்தில் இருக்கின்றாய். இன்று நான் உன்னிடம் பல விஷயங்களை கூற வேண்டும். பல விஷயங்களை புரிய வைப்பதற்காகவே ஆவலுடன் உன்னுடைய அப்பா நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன். இப்பொழுது நான் கூறும் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக கேள். இந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்வில் அடிக்கடி நடந்து கொண்டிருப்பவை. நீ தெரிந்தோ தெரியாமலோ இந்த சூழ்நிலையை அனைத்தையும் கடந்து கொண்டுதான் இருக்கின்றாய். இப்பொழுது நான் கூறுவதை சற்று பொறுமையாக கேள். இப்பொழுது உன்னுடைய வாழ்வில் நீ செய்து கொண்டிருக்கும் தவறுகளையும் அதை திருத்திக் கொள்ளும் முறையையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். நான் இப்பொழுது கூறும் வார்த்தைகளை நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிம்மதியான மனநிலையையும் சந்தோஷமான வாழ்க்கையையும் நிச்சயமாக பெறுவாய். நீ எத்தனை நேர்த்தியாக ஒரு செயலை செய்தாலும் கூட, எவ்வளவு பாடுபட்டு ஒரு முயற்சியையும் செயலையும் செய்தாலும் கூட, வாழ்த்த மனமில்லாதவர்கள் உன்னை சுற்றி இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களை பற்றி துளி கூட கவலைப்படாதே. நீ எதை செய்தாலும் அதில் குறை கூறுவதற்கு ஒரு சில கூட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதனை பற்றி கவலைப்படாதே. உன்னுடைய செயல்களையும் அதில் உள்ள நேர்மையையும் நேர்த்தியையும் அழகாக கணக்கிட்டு வைத்திருப்பவன் நான். நீ செய்யும் பணிகளுக்கான ஊதியத்தை தப்பாமல் தருபவன் நான். உன்னுடைய லட்சியம் எதுவோ அதை நோக்கி பயணம் செய்து கொண்டிரு. ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள். இங்கு ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஜென்மங்கள், தனித்தனி பிறவிகள், தனித்தனி ஆன்மாக்கள். அவர்களுக்கென்று தனித்தனி ஆசாபாசங்கள் இருக்கும், தனித்தனியான குணங்களும் இருக்கும். அதன்படித்தான் அவர்களுடைய பயணங்களும் இருக்கும். அவர்களை ஒழுங்குபடுத்துகிறேன் என்று உன்னுடைய வாழ்க்கையில் வேதனைகளை நீ வாங்கிக் கொள்ளாதே. குழந்தையே, ஏன் உன்னுடைய வாழ்க்கையை ஏக்கங்கள் நிறைந்ததாக மாற்றி வைத்திருக்கின்றாய்? ஏக்கங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அழுத்தும் அளவிற்கு ஏன் அதை வைத்துக் கொண்டிருக்கின்றாய்? யாரும் இல்லை என்று ஒரு சமயம் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். அதே சமயம் உன்னுடைய மனமானது அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றது. எதிர்பார்ப்பின் தோல்வியே ஏக்கத்தின் ஆரம்ப கட்டம். அதனால்தான் யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காதே. உன்னிடத்தில் எந்த திறமையில்லை. நீ என்னுடைய அழகான, அறிவான, அமைதியான, பண்பான என் செல்ல பிள்ளை. யாரையும் தேடிச் சென்று கையேந்தி நிற்கும் நிலை என் செல்ல பிள்ளைக்கு இல்லை. நீ எதற்காக அன்பிற்காக ஏங்கி நிற்கின்றாய்? எல்லோர் முன்னிலையிலும் உன்னையும் உன் அன்பையும் அலட்சியப்படுத்தியவர்களுக்காகவா இவ்வளவு ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய்? உன்னுடைய ஏக்கங்களை புரிந்து கொள்ளாதவர்கள், அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்பதை நீ அறிந்த பின்னரும் அவர்களுடைய அன்பிற்காக நீ ஏங்கி நிற்பதைக் கண்டு என்னுடைய மனம் தவித்துக் கொண்டிருக்கின்றது. எது உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரம் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஒரு சில நிகழ்வுகளை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி காட்டினேன். இனிமேல் அதை உன்னிடத்தில் நான் அனுமதிக்க மாட்டேன். உன்னுடைய கண் முன்னால் போலியான அன்பு கொண்டவர்களை நான் காட்டப் போகின்றேன். ஒரு நாள் அவர்கள் நிச்சயமாக உன்னுடைய அன்பிற்காக ஏங்கி நிற்கப் போகின்றார்கள். அது நடக்கத்தான் போகின்றது. உன்னுடைய அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கும் நிலை கூடிய விரைவில் வரப்போகின்றது. இப்பொழுது அந்த நினைவுகள் அனைத்தையும் விட்டுவிட்டு இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையான திறமை, தொழில், முயற்சி போன்றவற்றின் மீது உன்னுடைய முழுமையான கவனத்தை செலுத்து. யாரும் உனக்காக இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. நான் உன்னை வழிநடத்தி செல்வேன். என்னுடைய வார்த்தைகளை உன்னுடைய மனதில் முழுமையாக ஏற்றிக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து முயற்சிகளையும் திறம்பட செய். நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, என் வேண்டுதலை நீங்கள் கேட்க மாட்டீர்களா அப்பா? என்னை ஒரு முறை பார்க்க மாட்டீர்களா அப்பா என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது. என் செல்லமே,
உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றவும் உன் கூடவே இருந்து கொண்டு உனக்கான ஆசீர்வாதங்களை வழங்குவதற்காகவே உன்னுடைய வாசலில் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். உன்னுடைய பாரம் அனைத்தையும் சுமந்து கொண்டுதான் நிற்கிறேன். குழந்தையே, உன்னை நான் சந்தித்த கணமே உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் நீ விடுபடலாம். நான் எப்பொழுதுமே உன்னை அதிகமாகத்தான் நேசித்துக் கொண்டிருக்கிறேன். இத்தனை நாட்களாக எதற்காக இவ்வளவு பிரார்த்தனைகள் மேற்கொண்டாயோ அதனை நிறைவேற்றும் காலம் வந்துவிட்டது. என் அன்பு குழந்தையே, காசு பணம் இல்லை என்றாலும் என் மீது அளவுக்கதிகமான பாசத்தையும் அன்பையும் கொட்டுகின்ற என் செல்ல பிள்ளையல்லவா நீ? உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றாமல் வேறு யாரு வேண்டுதலை நான் நிறைவேற்றப் போகிறேன்? உன்னுடைய மனக்குமுறல்கள் என்னை அசைக்கும் போது என்னால் எப்படி நிதானமாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியும்? என் அன்பு குழந்தையே, என்னுடைய இளமை உனக்கு புரியாது. நீ கஷ்டப்படுவது அழுவது மட்டும்தான் உனக்கு தெரியும். உன்னுடைய பிரச்சனைகளால் நீ படுகின்ற வலியை விட என் மனம் படும் வேதனைகள் அதிகம். குழந்தையே, என் பிள்ளையாகிய நீ கஷ்டப்படும் பொழுது எந்த தகப்பனாலும் தாயாலும் நிம்மதியாக இருக்க முடியுமா? உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நீ சொல்லாமலே அறிந்தவன் நான். நீ கேட்கும் முன்னரே உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் அறிந்து கொண்டு அத்தனைகளையும் அறிந்தும் தெரிந்தும் ஏனப்பா இன்னும் எதையுமே சரி செய்யவில்லை என்று கேட்கிறாயா? குழந்தையே, இப்பொழுது நீ கர்மவினை என்கின்ற மாசுபடிந்த குப்பைகளால் சூழ்ந்து கொண்டிருக்கிறாய். அந்த குப்பைகளையெல்லாம் நான் சுத்தம் செய்வதால் தான் அந்த மாசுக்களிலிருந்து வரும் கெட்ட நாற்றத்தை தான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மையிலேயே உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் சுத்தம் செய்யப்பட்டு தூய்மையாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை கஷ்டங்களால் சூழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த கர்மவினை மாசுக்கள் குறைந்து கொண்டே வரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் வசந்த காற்று வீசத் தொடங்கும். கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கை புத்துணர்ச்சியோடும் புது பொலிவுடனும் ஜொலிக்கப் போகிறது. எந்த கஷ்டமும் கவலையும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை பழமுதிர் சோலையாக மாறப்போகிறது. அதற்காகவே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் குழந்தையே, சந்தோஷமாக இரு. அனைத்தையும் உன் தந்தையாகிய நான் பார்த்து